ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமையின் மூலம் கொலைகள் இடம்பெறுவதற்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் இன்று அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார். கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை இன்று அறிவித்திருக்கின்றது. அந்த தீர்ப்பினை நாங்கள் முதலில் பார்ப்போம். தீர்ப்பின்படி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பொழுது கடமை நிறைவேற்றிய தவறிய குற்றச்சாட்டிலே ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ஆட்கொலைகள் இடம்பெற உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டுகளிலும் ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கின்றது. பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய, திலகரத்ன பண்டார ஆகிய விசேட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பும் ஒரு பிளவுபட்ட தீர்ப்பாகத்தான் அறிவிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பிலே 2 நீதிபதிகள் ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். ஒரு நீதிபதி அவர் குற்றம் இழைக்கவில்லை என்ற அடிப்படையிலே போதுமான சாட்சியங்கள் அவருக்கு எதிராக நிரூபிக்கப்படவில்லை என்று ஒரு நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே, திலகரத்ன பண்டார ஆகியோர் ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றமிழைத்துள்ளதாக தீர்மானித்தமையினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார். அதே போன்று நீதிபதி விராஜ் வீரசூரிய ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிரான சாட்சியங்கள் போதுமான சாட்சியங்களாக நிரூபிக்க முடியுமான சாட்சியங்களாக இருக்கவில்லை என்று அறிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழாத்தினுடைய இறுதி தீர்ப்பினை இன்று இரவு வேளையில் தான் மேல் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியாக செயற்பட்ட பிரியந்த லியனகே அறிவித்தார். இந்த தீர்ப்பு அறிவிக்கும் வரை நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர், பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்ததாக ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு என்ன நடைபெறும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இரவு வேளையில் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் அவர் தவறிழைத்துள்ளதாக நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்கின்றது. அதன்படி ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜனாதிபதி நினைக்கின்ற ஒரு தினத்திலே, நினைக்கின்ற இடத்திலே அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற முடியும் என்று நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்கின்றது. இந்த தீர்ப்பை அறிவிக்க முன்னர் பிரதிவாதியான ஹேமசிறி பெர்னாண்டோவிடம் தண்டனையை குறைப்பதற்கான ஏதேனும் காரணம் இருக்கின்றதா என்று நீதவான்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஹேமசிறி பெர்னாண்டோ நீதவான்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதனை நாங்கள் தற்போது பார்ப்போம். கௌரவ நீதவான் அவர்களே, பாதுகாப்பு செயலர் என்ற ஒரு பதவி இல்லை. நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர். ஏனைய அமைச்சுக்களின் செயலர்களுக்கு இருப்பது போன்றே எனக்கும் உத்தியோகபூர்வ பொறுப்புகள் இருக்கின்றன. எனக்கு பாதுகாப்பு பேரவையை கூட்டுவதற்கோ ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கோ அதிகாரம் இல்லை. பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவருக்கு மட்டுமே பாதுகாப்பு அமைச்சரின் அதிகாரங்கள் உள்ளன. ஜனாதிபதி வெளிநாடு சென்ற பிறகு அந்த அதிகாரங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலருக்கு மாற்றப்பட மாட்டாது. எனக்கு இருந்த அதிகாரங்களின்படி நான் எனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றியுள்ளேன். கௌரவ நீதவான் அவர்களே, எனக்கு தற்போது 76 வயதாகின்றது. நான் நோயுற்றுள்ளேன். என்றாவது ஒரு நாள் என்னை தூக்கிலிட்டு கொலை செய்யும் வரை நான் உயிரோடு வாழ வேண்டுமல்லவா? ஆகவே எனக்கு சிறைச்சாலைக்குள் தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்துங்கள் என்று அவர் இதன்போது நீதவானிடம் கேட்டிருக்கின்றார். எனினும் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் இறுதியிலே இவருக்கு மரண தண்டனையை அறிவித்தது. இந்த வழக்கின் கடந்த கால விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுகின்ற போது நாட்டில் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இருந்தார், பாதுகாப்பு செயலராக ஹேமசிறி பெர்னாண்டோ இருந்தார், போலீஸ் மா அதிபராக பூஜித் ஜெயசுந்தர செயற்பட்டார். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த வேளையிலே 2022ஆம் ஆண்டு கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை அறிவித்திருந்தது. ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை விடுவித்து விடுதலை செய்திருந்தது. அதற்கு எதிராக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு செய்தார். அதன் பின்னர் எதிரிகளினுடைய வழக்கு விசாரணைகள், எதிரிகளுடைய வாக்கு மூலங்கள் மீண்டும் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் மீண்டும் இது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று இன்று
கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திலே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இது அமைகின்றது. உங்களுக்கு தெரியும், 260க்கும் அதிகமான அப்பாவி உயிர்கள் பலிகொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாகத்தான் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே உளவு தகவல்கள் கிடைத்தும், குறிப்பாக தாக்குதலுக்கு முந்தின தினம் 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி உளவு தகவல்கள் கிடைத்தும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் தான் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்றது. நிலந்த ஜெயவர்தன மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இலங்கையிலே அதாவது கத்தோலிக்க தேவாலயங்களிலும் கொழும்பில் இருக்கின்ற முக்கியமான ஹோட்டல்களிலும் இவ்வாறான தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெறவிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறியும் அது சம்பந்தமாக பாதுகாப்பு செயலாளரும் போலீஸ் மாதிபரும் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. குறிப்பாக இந்த வழக்கு தீர்ப்பின் பொழுது சில முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. குறிப்பாக மாவனல்லை புத்த சிலை உடைக்கப்பட்ட சம்பவம், வனாத்துவில்லு சம்பவம், பவுனதேவு சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பிலான தகவல்கள் கிடைத்தும் அது சம்பந்தமாக கவனம் செலுத்தாமல் செயற்பட்டு சஹரான் ஹசீம் தொடர்பிலான விடயங்கள் ஏற்கனவே இவர்களுக்கு தெரிந்தும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு உடந்தையாக செயற்பட்டார்களா என்ற அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்தன. அந்த அடிப்படையில் தான் இன்று மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற போதிலும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பாவை பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று மிக முக்கியமான 2 அதிகாரிகளுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. யார் அவர்கள்? இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் அதிபர், அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். ஆகவே இந்த விடயம் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான மிக முக்கியமான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன. அதனுடைய விசாரணையுடைய முன்னேற்றங்கள் தொடர்பிலும் நாங்கள் எதிர்காலத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி.